திபெத் இந்தியாவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி சீனாவால் சொந்தம் கொண்டாடப்பட்டு இப்போ முழுவதும் சீனாவோட ஒரு அட்டானமஸ் பகுதியா தனியாக செயல்படக்கூடிய ஒரு மாநிலமா இல்லை ஒரு மாகாணமா அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம். ஆனா இந்த திபெத் சீனாவுக்கு சொந்தம்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் இல்ல, திபெத் இந்தியாவுக்கு சொந்தமான பகுதி, இந்தியாவோட அவங்களுக்கு கல்ச்சுரல் டைஸ்ன்றது அதிகம் சொல்லக்கூடிய ஒரு தரப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இது எதுவுமே கிடையாது, அவங்க தனியா ஒரு நாடா இருக்கக்கூடிய வேண்டியவங்க, அங்க இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் காரணங்கள்னாலையும் அங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்களோட காரணமாகவும் சீனா இப்போ வரைக்கும் அவங்களோட கண்ட்ரோல்ல இந்த திபெத்தை எடுத்திருக்காங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, சீனா திபெத்தை இந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு என்ன ஒரு காரணம் இருக்கு, இதை பத்தின செய்திகள் எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா பார்த்துருவோம். ஸோ ஆக வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களை கேட்டம் புக்ஷன் உங்கள் டிபி ட்ரெண்டிங்ஸ். திபெத்தோட ஜியோகிராபிக்கல் கண்டிஷன்ஸையும் அது இருக்கக்கூடிய இடத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டாதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் சூழலும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸுக்கான அந்த ஒரு கேம்ன்றதும் புரியும். திபெத்தியன் பிளாட்டியூ, தமிழ்ல திபெத் பீடபூமின்னு சொல்லுவாங்க. இந்த பீடபூமின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையே ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். காரணம், அதிகமான உயரத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சமவெளி இல்ல சமதளமான ஒரு இடம். இந்த திபெத்தியன் பிளாட்டியூ ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணமே ஹிமாலயஸோட ஃபார்மேஷன் தான். இந்த இமயமலைன்றது உருவாகிறப்போ நம்மளோட இந்தியாவோட அந்த பிளேட்டும் இந்த இடத்துல யுரேஷியன் பிளேட்டும் ஒன்னோட ஒன்று அந்த கான்டினென்டல் ஷெல்ஃபும் ஒன்னா மோதிக்கிட்டப்போ ஏற்பட்ட இமயமலை அதுக்கு பின்னாடி பல மாற்றங்களை ஏற்படுச்சு. இந்த திபெத் பீடபூமி இருக்கக்கூடிய இந்த நிலப்பரப்பு கடல் மட்டத்தோட அந்த ஒரு மட்டத்துல இருந்து ரொம்ப ஒரு உயர்ந்த பகுதியா மாறுச்சு. ஸோ அபிஷியலா சீனாவோட சைட்ல இருந்து நம்ம பார்க்கிறப்போ இந்த திபெத்துங்கிறது இமயமலையோட ஒரு தொடக்கம் தான். அப்படி இருக்கக்கூடிய இந்த முக்கியமான பகுதி இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் திபெத் இதை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கும் பல்வேறு வகையில் தொடர்புடைய ஒன்று. என்னடா சொல்ற, திபெத்ன்றது சீனா சொந்தம் கொண்டாடுறாங்க, சரி சரி இந்தியா வந்து இந்த இடத்துல ஏதோ ஒரு விதத்தில் ஆதரவு கொடுக்குறாங்க, சரி அப்படி இருக்கப்போ மற்ற நாடுகளுக்கு இது எப்படி முக்கியமாகும்? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாற்று நிகழ்வுகள் ரொம்பவும் பெருசு. ஷார்ட்டாக சொல்லணும்னா 8ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த திபெத்துக்கான அந்த ஒரு தனி அடையாளம்ன்றது உருவாக்கப்படுது. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல புத்திசம்ன்றது ரொம்ப வேகமாக வளரப்படுது. இப்போ கரண்டான ஜென்ரேஷன் கூட இல்லை, இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷன் கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும்னா இந்த திபெத்ன்றது உலகத்தோட ஒரு சமாதான சின்னமாகவும் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான புத்த மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒரு சொர்க்க பூமியாகவும் திகழ்ந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கப்போ சீனாவிலேயே நிறைய பேர் புத்திசம் தானே ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி இருக்கப்போ ஏன் இந்த இடத்துல சீனா இதை கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க? இதுக்கு பின்னாடி இவங்க இதை இன்வைட் பண்ணுறதுக்கான அந்த முக்கியமான காரணம் என்ன? சீனாவோட ஒரிஜினல் மேப்ன்றது இன்னைக்கு நீங்க சீனாவோட மேப்பை உலகத்துல பார்க்குற மாதிரி கிடையாது. இவங்க பல இடங்கள்ல அட்டானமஸ் கொடுத்து அந்த ஒரு பவர்ன்றதை கொடுத்து அவங்களோட நாட்டு கூட இணைச்சு வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அவுட்டர் மங்கோலியா, இப்ப இருக்கக்கூடிய திபெத், ஷென்ஜென்பாங்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராவின்ஸ், அது மட்டும் இல்லாம அவுட்டர் துர்கிஸ்தான் சொல்லக்கூடிய ஒரு பகுதி, இது எல்லாத்தையும் நீங்க பிரிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா தனியா சீனாவோட மேப்ன்றது இந்த அளவுக்கு சிறுசு மட்டும்தான். இதுக்கு பின்னாடி சீனா சொல்லக்கூடிய காரணங்கள் ரொம்ப அதிகம். ஏன்னா செங்கிஸ்கானோட அந்த ஆட்சி முறையில இருந்து திபெத் சீனாவோட ஒரு ஒருங்கிணைந்த பகுதி, மங்கோலியா கூட சேர்ந்திருந்த அத்தனை பகுதியாகவும் இது இருந்துச்சு. ஏன்னா இமயமலை வரைக்கும் பிடிக்க முடிஞ்ச அவரால் அதை தாண்டி இந்த பக்கம் வர முடியல. ஸோ அப்படி பார்க்குறப்போ சீனா திபெத்தை சொந்தம் கொண்டாடுறாங்க. இதுக்கு நடுவில் சீனாவுக்கும் திபெத்துக்கும் இந்தியாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இதுக்குள்ள ஏகப்பட்ட உறவுகளானது இருக்கு. இப்போ சீனா இதை மொத்தமாக சொந்தம் கொண்டாடுறாங்கப்பா. இப்போ இதனால அந்த இடத்துல ஏற்பட போற மாற்றங்கள் என்னென்ன, இதுக்கான நம்ம டைம்லைன் எடுத்து பார்த்தோன்னா 1912 இருந்து, ஏன்னா அந்த டைம்ல முழுமையா யாருக்கும் சுதந்திரம்ன்றது கிடைக்கல. சீனாவே அப்போதைக்கு ரெவல்யூஷனுக்கு முன்னாடி தான் இருந்தாங்க. 1912 இருந்து 1949 வரைக்கும் முழுக்க முழுக்க அட்டானமஸ் ரீஜனா தனியா ஒரு நாட்டோட அந்தஸ்து கொடுத்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்களே செஞ்சுக்கிற மாதிரி தான் அவங்களோட சட்டத்திட்டமானது இருந்துச்சு. ஆனா 1949 சீனாவில் இந்த கம்யூனிஸ்ட் ரெவல்யூஷன் ஏற்படுது. 49 பிஆர்சி, பீப்புள் ரிபப்ளிக் ஆஃப் சைனா ஃபார்ம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் 1950 இந்த சீனாவோட திபெத் இன்வேஷன்றது மேக் பண்ணப்படுது. இப்படி மேக் பண்ணதுக்கு அப்புறமா திபெத்தால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ப்ராக்டிக்கலாக சீனாவோட இந்த பிஆர்சி கூட கம்பேர் பண்ணுறப்போ திபெத்தோட ராணுவன்றது ரொம்ப 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 சின்னது. ஏன்னா முழுக்க முழுக்க அவங்க அமைதியை விரும்பி, அது மட்டும் இல்லாமல் பெருசாக இந்த எந்த விதமான சண்டையிலையும் அவங்க விருப்பப்படாதவங்களா இருந்ததுனால அவங்களுக்குன்னு எந்த ஒரு தனியாக ரொம்ப பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ராணுவம் கிடையாது. சில நாட்கள்லேயே திபெத்ன்றது இந்த இடத்துல சீனா கிட்ட சரண் அடைஞ்சிருச்சு.
ஸோ அப்படி இந்த சீனாவோட பிரச்சனைகளுக்கு அப்புறமா இந்த நாட்டை விட்டு நிறைய பேர் தப்பிச்சு வந்திருக்காங்க. இந்த தலாய் லாமான்னு சொல்றது ஒரு இண்டிவிஜுவலோட பேர் கிடையாது. ஏன்னா இந்த வார்த்தை அடிக்கடி நிறைய பேர் வந்து செய்திகளில் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த தலாய் லாமான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தைக்கு பதவியோட பெயர் இந்த திபெத்தில் இருக்கக்கூடிய புத்த மதத்தை சார்ந்தவங்களோட சுப்ரீம் லீடர். இப்போ ஈரான்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு அயத்துல்லா கமேனி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அவர் எப்படி ஒரு சுப்ரீம் லீடரா இருக்காரோ அந்த மாதிரி இந்த திபெத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு டான்சின் கேட்சன் சொல்லக்கூடிய இந்த 14வது தலாய் லாமா தான் சுப்ரீம் லீடர். 1935 பிறந்த இவர் 1959 இந்த அபிஷியலா போஸ்டிங்க்கு வராரு. ஆனா இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டதுக்கு அப்புறமா இப்போ அவங்க அந்த நாட்டில் இல்லாம திபெத் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் இல்லாம இந்தியாவில் தரம்சாலாவில் தான் இருந்துட்டு இருக்காங்க. அபிஷியலா இந்தியாவில் இருந்துகிட்டு திபெத்தில் நடக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்ஸை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த சீனா அருணாச்சல் பிரதேசம் முக்கியமாக பிடிக்கணும்னு நினைக்கிறதுக்கும் இந்த தலாய் லாமா ஒப்படைக்க சொல்றதுக்கும் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல்ன்றதை இப்போ நான் ஒவ்வொரு பாயிண்டா சொல்றேன். இப்போ இந்த சீனர்களுக்கு திபெத்தியர்களுக்கு சுத்தமாக ஆகாது. ஏன்னா சீனாவில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் புத்த மதத்தை இந்த இடத்துல அவங்க ஃபாலோ பண்ணாலும் அவங்க ஒரு ஏத்திஸ்ட் நாடு தான், கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க. ஆனால் ஒரு 4-5 மதத்தை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி, இன்னும் ஒரு 2-3 மதத்தை இந்த இடத்துல அஃபிஷியலாக அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. ஆனால் எந்த ஒரு மதத்தையும் அவங்க ஊக்குவிக்கிறது கிடையாது. இப்போ இந்த திபெத்துன்னு சொல்லக்கூடியது முழுக்க முழுக்க ரிலிஜியன் சம்பந்தப்பட்ட ஒரு பகுதி. இங்க இருக்கக்கூடிய மக்கள் அவங்களோட சட்டத்திட்டத்தை போடுறப்பவே புத்த மதத்தோட சார்ந்த மாதிரியான சட்டத்திட்டங்களை தான் போடுவாங்க. மெயினா அது அவங்களோட அரசியலோட பின்னி பணிஞ்சிருக்கும். இப்போ சீனாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய உறுத்தலாம் வருது. கம்யூனிஸ்ட் பார்ட்டியா இருக்கும், கம்யூனிஸ்ட் நாடா இருக்கும். இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இந்த இடத்துல ஏற்படுச்சுன்னா அது நம்மளோட இன்டர்னல் பொலிட்டிக்ஸ்க்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். அதை கவுண்டர் பண்ணணும்னா திபெத்ன்றது நம்மளோட முழு கண்ட்ரோலுக்கு வரணும். அது மட்டும் இல்லாம இந்த தலாய் லாமா இதுக்கு முன்னாடி இருந்தவங்களோட அந்த வம்சம் இல்ல அவங்களோட அந்த பூர்வ குடிகள்லாம் எடுத்து பார்த்தோம்னா மங்கோலியாவில் பிறந்தவங்க, இந்தியாவோட அருணாச்சல் பிரதேசத்தில் பிறந்தவங்க, இந்தியாவோட சில வட மாநிலங்களில் பிறந்தவங்கன்னு சொல்லிட்டு இந்தியாவில் இவங்களுக்கான அந்த வேர்கள் அடர்ந்து இருக்கு. ஸோ என்னைக்கு வேணாலும் இந்த இடத்துல இந்தியானால ஒரு பிரச்சனை வரலாம். மேபி அது முழுக்க முழுக்க ஒரு ராணுவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக வரனாலும் இங்கே இருக்கக்கூடிய மக்களை தூண்டிவிட வேலைகளில் ஈடுபடலாம் இந்தியா. அப்படி இருக்கப்போ இந்த பகுதியை நம்ம ஒட்டுமொத்தமாக டேக் ஓவர் பண்ணிட்டோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 13% அதிகமான நிலப்பரப்பு சீனாவுக்கு கிடைச்ச மாதிரி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் அவுட்டர் டிஃபென்ஸ்னு சொல்லுவாங்க. இமயமலைகள் இந்த பக்கம் காவலாக இருக்குது. திபெத்தியன் பிளாட்டியூ மட்டும் இல்லைனா சீனாவை ரொம்ப ஈஸியாக ஸ்ட்ரைக் பண்ணிட முடியும். மேட்டு பகுதியிலேருந்து ஒரு இராணுவம் இந்த மாதிரி சமதளத்தை நோக்கி இறங்குதுன்னா ரொம்பவும் அதிகப்படியான இழப்பை, அழிவுகளை அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்படுத்த முடியும். இது சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்டர்னல் த்ரெட்டாக மாறிட்டு இருந்துச்சு. இது எல்லா காரணங்களையும் கன்சிடர் பண்ணி இந்த திபெத்ன்றதை ஒட்டுமொத்தமாக சீனா அனெக்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய 14வது தலாய் லாமா அவரோட சக்சஸர் 15வது தலாய் லாமாவை இந்த இடத்துல அறிவிச்சாகணும். ஏன்னா அதுக்கான காலகட்டம்ன்றது நிறைவடைது. இவங்களோட சட்டத்திட்டத்தின்படி இவர் எடுக்கக்கூடியதான் சுப்ரீம் டெசிஷன். ஆனால் 1950 சீனா இந்த திபெத் அனெக்ஸ் பண்ணாங்கல்ல, இதுக்கப்புறமா அடுத்த வருஷத்தில் ஒரு 17 பாயிண்ட்ஸ் அக்ரிமெண்ட்ன்றதை மேக் பண்ணுறாங்க. இந்த 17 பாயிண்ட் அக்ரிமெண்ட்ஸில் இவருக்கான பவர்ன்றது ஒரு 3/4 குறைக்கப்பட்டு இவங்களோட அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் அதற்குள்ள செலுத்தப்படுது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணத்தை சொல்லணும்னா இந்த ஸ்பிரிச்சுவல் சம்பந்தப்பட்ட இல்ல ரிலிஜியஸ் சம்பந்தப்பட்ட அத்தனை டெசிஷன்ஸையும் சுப்ரீம் லீடரா இருக்கக்கூடிய இவர் நினைச்சா என்ன வேணா செய்யலாம், இல்ல எப்படி வேணா அதை ஆல்டர் பண்ணலாம். ஆனா சீனா இதுல என்ன ஒரு ரூலை கொண்டு வந்துட்டாங்கன்னா சீனாவோட கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லாம இவங்க எந்த ஒரு சட்டத்திட்டத்தையும் சேஞ்ச் பண்ணக்கூடாது, அதுல எந்த ஒரு மாற்றத்தையும் பண்ணக்கூடாதுன்றது இதுல ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்டா இருந்துச்சு. சரி, ஓகே ப்ரோ, அப்போ திபெத்தை யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்க, இல்ல திபெத்துக்கு இந்த இடத்துல இல்ல உலக அளவில் இந்த ரெகக்னைசேஷன் இருக்கான்னு பார்த்தோம்னா திபெத்தை இந்த இடத்துல தனி நாடா 94% பேர் இந்த இடத்துல கன்சிடர் பண்ணவே இல்லை. அது சீனாவோட ஒரு ஒருங்கிணைந்த பகுதின்னு பெரும்பான்மையான நாடுகள் இந்த இடத்துல அபிஷியலா அனௌன்ஸே பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்படி இருந்தும் சீனா இந்த ஆட்டோனமஸ் பகுதியை, அது தனியாக இருக்கக்கூடிய ஒரு பிராந்தியம், தனியாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், அந்த அந்தஸ்தை கொடுத்து அவங்களால அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் பவரை விட்டு போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான 2 சட்டங்களை இந்த இடத்துல திபெத்தை பேஸ் பண்ணி மேக் பண்ணியிருந்தாங்க. திபெத்தியன் பிளாட்டியூவில் சீனாவோட இன்ஃப்ளூன்ஸ்ன்றதை குறைக்கிறதுக்கு, அதாவது அவங்க மிலிட்டரி இன்ஃப்ளூன்ஸை குறைக்கிறதுக்காகவும் அவங்களோட அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள், புத்த மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள் அந்த பொலிட்டிக்ஸுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கும் 2 முக்கியமான சட்டத்தை ஏற்றி வச்சாங்க. ஸோ இதன் மூலமா தலாய் லாமாவுக்கு சுப்ரீம் பவர் கிடைக்குதுன்றதை திரும்பவும் அந்த இடத்துல அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்தாங்க. ஆனால் இது எதையுமே சீனா இப்போ வரைக்கும் கேட்குற மாதிரி தெரியல. ஸோ ஓகே ப்ரோ, இப்போ இந்தியா தலாய் லாமாவுக்கு ஆதரவு கொடுத்துருக்கிறதுக்கு இந்த திபெத்தியன் பிளாட்டியோட ஜியோ பாலிட்டிக்ஸ் மட்டும்தான் முக்கியமா, இல்லை சீனாவுக்கு இதில் வேற ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இது வெறும் ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்ட செய்தி மட்டும்தான். இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கேம் ஆனது இருக்குது. அதை நான் இப்போ சொல்கிறேன்.
இப்போ சீனாவோட ஒட்டுமொத்த நிலப்பரப்பு இருக்குல்ல, அதில் 13.6% இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் அளவுக்கு பார்த்தோன்னா இந்த திபெத்தில் இருந்தால் வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் சீனாவோட ஒட்டுமொத்த மினரல் ரிசர்வில் மெயினாக இருக்கக்கூடிய லித்தியம்ன்றது 64% அதிகமாக இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது. மெயினாக இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் சொல்லுவாங்கல்ல, சில மெட்டீரியல்ஸ் அண்ட் மினரல்ஸ், அது எல்லாம் ஒட்டுமொத்த சீனாவோட அந்த சார்ட் எடுத்து பார்த்தோன்னா 26% இந்த திபெத்தியன் பிளாட்டியூவில் மட்டும்தான் இருக்குது. ஸோ சீனாவுக்கு ஜியோபொலிட்டிக்கல் வைஸ் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அதிக லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த திபெத்ன்றது இருக்குது. இதுக்கு பின்னாடி அவங்க மதம் சார்ந்ததாக ஒரு காட்டக்கூடியது ஜஸ்ட் ஒரு இமேஜ் மட்டும்தான். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் இந்த அளவுக்கு ரொம்பவும் பெருசாக இருந்துட்டு இருக்கு. ஸோ திபெத்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி சீனாவோட ட்ராப்பில் பல வருஷங்களுக்கு முன்னாடியே விழுந்துட்டாங்க. அவங்கள இப்போ யாரும் நினைச்சாலும் மீட்க முடியாது, யாரும் நினைச்சாலும் அவங்கள மாற்றவும் முடியாது. ஆனால் இதுக்கு பின்னாடி இவ்வளோ அரசியல் இருக்குன்றத ஜஸ்ட் உங்ககிட்ட ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறேன், இதையும் புரிஞ்சுக்கோங்க.